ஹாய், வெல்கம் டு அல்ட்ராடெக் யூடியூப் சேனல். நாங்கள் இன்றைக்கி ஒரு ரிமோட் கண்ட்ரோல் டோர் லாக் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான சாதனங்கள் உங்களுக்கு ஒரு ரிமோட் கார் இருந்தாவே அதன் மூலமாக உங்களுக்கு இதை செய்யலாம். நான் அதுக்கு யூஸ் பண்ண போகிறது ஒரு சின்ன ரிமோட் கார் ஒன்று. இதுதான் இந்த ரிமோட் கார். இந்த ட்ரக்கில் உள்ள இந்த ரிமோட் கண்ட்ரோல் இந்த இருக்குது. இந்த ரிமோட் கண்ட்ரோலும் இந்த வண்டிக்குள்ள உள்ள அந்த மோட்டரை எடுத்து அது ரெண்டு ஒரு டோரோட ஸ்லைடிங் லாக்கில் கனெக்ட் பண்ணுறது மூலமாக நான் அந்த சர்க்கிட்டை செய்ய போகிறேன். நீங்கள் டோரில் ஸ்லைடிங் லாக் இருக்குது தானே, அந்த லாக்கை நீங்கள் மூவ் பண்ணும்போது தான் லாக் க்ளோஸ் ஆகி ஒன்று ஆகும். அந்த மூவ் பண்ணுறதை நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மோட்டரை வச்சு செய்ய போகிறோம். அந்த மோட்டர் ரொட்டேட் ஆகக்குள்ள அது ஆட்டோ லாக்காகவும் ஆட்டோ ஓப்பன் ஆகும். அந்த மோட்டரை நாங்கள் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறோம். நாங்கள் இந்த சர்க்கிட்டுக்கு இந்த ஸ்லைடிங் லாக்கை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்லைடிங் பண்ணுறது மூலமாக தான் இந்த லாக் ஒர்க் ஆகுது. ஸோ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால் இது ஒரு மோட்டரை இது கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணி இதை இப்படி மூவ் ஆக போகிறோம். மோட்டர் ரொட்டேட் ஆகும்போது இது இப்படி மூவ் ஆகிறது மூலமாக அது ஆடப்படும். அப்போ ரிமோட் கண்ட்ரோலில் மற்ற பட்டனை நாங்கள் யூஸ் பண்ண மோட்டரை ஆப்போசிட் சைடில் ரொட்டேட் பண்ணுறதுக்கு, ரிவர்ஸ் சைடில் ரொட்டேட் பண்ணக்குள்ள இது முன்னாடி போகும். அப்போ டோர் ஓப்பன் ஆகும். சிம்பிள் சர்க்கிட் தான். வாங்க நான் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். செய்கிறதுக்கு முன்னாடி இதை நாங்கள் இந்த ட்ரக்கை உடச்செடுப்போம். ட்ரக்கில் உடச்சி உள்ள அந்த சர்க்கிட் எடுப்போம், ரிமோட் சர்க்கிட்டை. மூணு பேட்டரி போட்டாச்சு. இந்த ரிமோட்டையும் ட்ரக்கையும் வச்சு ஒன்று தான் டோர் லாக் யூஸ் பண்ண போகிறோம். ட்ரக் ஆன் பண்ணோம். ஆன் பண்ணிவிட்டு ரிமோட்டில் இந்த ரிவர்ஸ் யூஸ் பண்ணணும். ரிவர்ஸ் ஸோ இது ரெண்டு நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி டோர் லாக் செட் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஓகே, இதில் இப்போ பாருங்கள், இங்கே ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்கு. அது ரிமோட் கண்ட்ரோலுக்கு கொடுத்துருக்கு. இங்கே உள்ள சுவிட்ச் எல்இடி கொடுத்துருக்கு. உள்ள எல்இடிக்கு மற்றது கீழே உள்ள இன்னும் ரெண்டு ஒயர் பஸருக்கு கொடுத்துருக்கு, சத்து தெளிப்புறதுக்கு. இன்னும் ரெண்டு ஒயர் பேட்டரியை கொடுத்துருக்கு. சரியா? பேட்டரியோட அந்த ஒன் அண்ட் ஆஃப் சுவிட்சும் இருக்குது. நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஒரு பார்ட்டாக இந்த மெயின் பாடியில் இதுதான் அந்த மோட்டருக்கு வர கண்ட்ரோல் சுவிட்ச். அடுத்தது இன்னும் சின்ன சர்க்கிட் ஒன்று இருக்குது. அது எல்இடிக்கும் பஸருக்கும் ஒரு சின்ன சர்க்கிட் ஒன்று இருக்குது. அதோட ஒன் ஆஃபுக்கு அதை கனெக்ட் பண்ணியிருக்கு. எல்லா கம்போனண்ட்டையும் ரிமூவ் பண்ணிடுவோம். அந்த பேட்டரி கேஸ் தேவைப்படும். பேட்டரி கேஸை நாங்கள் செப்பரேட்டாக கழட்டி எடுப்போம். இதுதான் அந்த மோட்டருக்கு 4.5 வோல்டேஜ் கொடுத்தா மோட்டர் ரொட்டேட் ஆகும். ஓகே, இப்போ அந்த பார்ட்ஸை கழட்டி எடுத்துனேன். இதை நான் பேட்டரி கேஸோட ரிமூவ் பண்ணி எடுத்துகிறேன். பஸரை ரிமூவ் பண்ணிட்டேன். பஸர் சத்தம் அதிகமாக காரணத்தால் பஸர் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ஒன் பண்ணியாச்சு. ஒன் பண்ணி இது அமைக்கினா ரிவர்ஸுக்கும், இது அமைக்கினா ஃபார்வர்டுக்கும் ரொட்டேட் ஆகுது. இப்போ நான் இதை எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுறது மூலமாக ரொட்டேட் ஆகும்போது இது முன்னாடி போகும், பின்னாடி லாக் ஆகும். நான் முதலாவது இதை ஒரு போர்டில் ஃபிக்ஸ் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இது செய்யணும். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இப்போ இந்த மோட்டரை எப்படி செட் பண்ணேன்னு கேட்டால், மோட்டர் ஒன்றாகும் போது இது உள்ளே போய் லொக் ஆகிறவங்க நான் செட் பண்ணேன். இந்த பேட்டரி கேஸ், அதில் மோட்டர், அதில் சர்க்கிட், மற்றது இந்த ஸ்லைடிங் டோர் லாக். ஓகே, இப்போ இதை நாங்கள் இந்த நட் அண்ட் போல்ட்டை வச்சு தான் இதை கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த நட் அண்ட் போல்ட்டை நாங்கள் இதில் கனெக்ட் பண்ணுவோம். இப்போ சூப்பர் க்ளூவால் அந்த ஸ்லைடிங் லாக்லையும் மோட்டர்லையும் நாங்கள் கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ எல்லா காம்போனன்ட்ஸையும் நாங்கள் இப்போ இதில் கனெக்ட் பண்ணோம்.
சூப்பர் க்ளூவால் கனெக்ட் பண்ணோம். இதெல்லாம் நாங்கள் இப்போ இந்த மோட்டரையும் நட் அண்ட் போல்ட்டையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த நட்டை வந்து இந்த ஸ்லைடிங் டோட இந்த ஹேண்டிலோட கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணுறது மூலமாக தான் இது ரொட்டேட் ஆகும் போது இங்கே மூவ் ஆகும். நாங்கள் அதையும் சூப்பர் க்ளூவாலே கனெக்ட் பண்ணோம். நாங்கள் இந்த சர்க்கியூட்டில் இந்த எல்இடி கழட்டி எடுப்போம். என்கிட்ட இது ரெஸ் பவர் மோட்டராக இருக்குது. 4.5 வோல்டேஜில் வேலை செய்கிறதால இந்த எல்இடி லைட்டை நம்ம ரிமூவ் பண்ணால் இதுக்கு அதிக பவர் போகும். சட்டே மோட்டர் ஃபுல் ஃபோர்ஸில் ஒர்க் ஆகும். அதனால் நாங்கள் இந்த எல்இடி லைட்டை ரிமூவ் பண்ணிடுவோம். எல்இடியை ரிமூவ் பண்ணியாச்சு. நாங்கள் இப்போ பார்ப்போம் அது எவ்வளோ ஃபோர்ஸாக ஒர்க் ஆகுதுண்டு. இப்போ நல்ல ஃபோர்ஸாக ஒர்க் ஆகுது. என்கிட்ட எல்இடிக்கு அது பவர் போகும்போது மோட்டரோட பவர் குறையுது. ஓகே, இப்போ நான் சர்க்கிட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நான் செஞ்ச மோடிஃபிகேஷன்ஸ் சின்ன மோடிஃபிகேஷன் ஒன்று பண்ணேன். என்னென்னு கேட்டால் ரிமோட் காரில் வந்து மோட்டரை மாற்றினேன். இந்த மோட்டரை மாற்றிட்டு வேறொரு சின்ன மோட்டர் ஒன்று போட்டேன். ஆனால் இதோட மோட்டரோட பவர் கொஞ்சம் குறைஞ்சதால் 9 வோல்ட் பேட்டரியோட நேரத்தோட இருந்த 4.5 வோல்டேஜ் பேட்டரி தான் அந்த காருக்கு இருக்குது. அந்த 4.5 வோல்டேஜ் பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு 9 வோல்டேஜ் பேட்டரி ஒன்று எடுத்து 9 வோல்டேஜ் பேட்டரிக்கு ஒரு வேறு ஹை ஸ்பீட் மோட்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணேன். அப்போ இதை புஷ் பண்ணுறதுக்கு இலவாய்க்கிறதுக்கான அதை யூஸ் பண்ணேன். இதால் ஃபிக்ஸ் பண்ணி இதை மூவ் பண்ணும்போது இதுக்கு அதிக புஷ் தேவைப்பட்டதால் அது மூவ் ஆகலை. அதால் நான் இதை மாற்றினேன். 9 வோல்டேஜ் பேட்டரியும் மற்றது ஒரு மோட்டரும். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ரிமோட் ஆன் பண்ணால் இது மூவ் ஆகுது. இந்த ரிமோட் ஆன் பண்ணும்போது லொக் மூவ் ஆகுது. நான் இப்போ இது அப்படியே ஸ்டேபிளாக எல்லாத்தையும் இந்த போர்டில் ஃபிக்ஸ் பண்ணால் என்னோடய வேலை முடியுது. அதே போல் இதை டோரில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த சர்க்கிட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த சர்க்கிட்டில் ஸ்லைடிங் டோர் லாக் வச்சுருக்கு. எல்லா சர்க்கிட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒன் ஆஃப் ஸ்விட்ச் இங்கே இருக்குது, ஒன் ஆஃப் ஸ்விட்ச். மற்றது மோட்டர் எங்கேஜ் பண்ணிக்கு பேட்டரிடமே இல்லை. ஸ்லைடிங் டோர் இப்படி இருக்குது. பாருங்கள், இது ரிமோட் ஆன் பண்ணால் லாக் ஆகும். லாக்காக ஓப்பன் ஆகும். நாங்கள் இப்போ இதை டோரில் ஃபிக்ஸ் பண்ணோம். டோரில் ஃபிக்ஸ் பண்ணி ரிமோட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது. இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் டோர் கண்ட்ரோலை நாங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டோரில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், டோர் இப்போ ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. டோர் ஓப்பன், டோரை க்ளோஸ். இப்போ டோர் லாக் ஆகிட்டு. ஓகே, இப்போ டோர் ஓப்பன். இந்த ரிமோட்டில் இந்த கீயை வந்து லொக்குக்கும், இந்த கீயை லொக்குக்கும், இந்த கீயை வந்து அன்லொக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை மாதிரி யாருக்கு சரி செய்ய தேவைப்பட்டு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.